அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். உலகம் தழைக்க வந்து உதித்த உருவே வருக, ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. ஒன்றிரண்டற்று இலகும் பரமானந்த சுக இயல்பே வருக. இம்பர்தமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக. எம்போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக. கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக. கலைமதிதோய் வளகம் செறிந்த வளர்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வள்ளல் எனும் ஓர் மாணிக்க மணியே வருக வருகவே. பெருமானே நீங்களே இருந்து திருவருள் காரியப்பட வேண்டும். பெருமானே, இன்று ஞானசரியை 14வது பாடல் பார்க்க இருக்கின்றோம். ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளவும். அடியேனுக்கு நீங்களே வந்து காரியப்பட்டு நடத்தி கொடுக்க வேண்டும். இப்பொழுது ஞானசரியை 14வது பாடல் பார்க்க இருக்கிறோம் பெருமானாரோட அருளால். வணக்கம் சன்மார்க்க அன்பர்களே. ஞானசரியை 14வது பாடல். தானே தானாகி எல்லாம் தானாகி அலனாய் தனிபதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயே, வானே அவ்வான்கருவே வான்கருவின் முதலே வல்லால் என்று அன்பரெல்லாம் உள்ளா நின்றவனை, தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெல்லமுதை சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மீன் உலகீர், ஊனேயும் உடலழியாது ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே. அப்போ தானே தானாகி அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ போன பாடல் இது வந்து அந்தாதி முறையில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். போன பாடல் என்ன சொல்லியிருப்பாங்க? பெருமான் கண்மை தரும் ஒரு பெரும் சீர் கடவுள் என கருணை நீதி வருகின்ற தருணம் இதுதானே. அந்த கருணையோடு அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மளுக்கு பெரும் சீர் கொடுக்க வர்றாரு. என்ன பெரும் சீர்? அந்த இறைவன்கிட்ட மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுக்கொள்கிறது தான் நமக்கு ஒரே பெரும் சீர். அந்த கருணை நிதி வருகின்ற தருணம் எது தானே அப்படின்னு முடிச்சிருப்பார். இப்போ தானே தான் ஆகி அப்படின்னா என்ன? இப்போ இறைவனை வந்து இயற்கை உண்மை வடிவினன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து விண்ணப்பங்களில் வந்து இயற்கை உண்மை வடிவினர் என்றும் இயற்கை இன்ப வடிவினர் என்றும் நிரதிசெயர் என்றும் செற்குணர் என்றும் இந்த மாதிரி வர்ணிச்சிருப்பாங்க. அப்போ இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சிற்றபை அருட்பெருஞ்சோதி அகவலில் கூட சொல்லியிருப்பாங்க. அப்போ இயற்கை உண்மை வடிவினன் அப்படின்னா வந்து உண்மைன்றபோது அப்போ பொய் வடிவில் நம்ம புறத்தோட்டத்தில் கற்பனையாக சொல்லியிருக்க கடவுள்கள்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து இயற்கை உண்மை வடிவினன். அவன்தான் அவனுக்கு தானே தானாகி என்னைக்கு மாறாமல் என்றும் மாறாத ஒன்று அந்த இயற்கை, அந்த உண்மை வடிவினன். எனவே அவனாகவே என்றும் இருக்கிறது தான் தானே தானாகி. இப்போ பெருமான் வந்து நான் தான் நானேனே, அந்த நான்ற ஆன்மா வந்து தானானது. அது பெருஞ்சோதி வள்ளலான அருட்பிரகாசர் வந்து தானானது. இங்கே வந்து தானே தானாகி அவன்தான் அவனாக இருக்கான், உண்மையாக இருக்கான். இப்போ உண்மை அப்படின்ற போது உண்மை கடவுள் அப்படி உண்மை அப்படின்னாவே அது வந்து உண்மை கடவுள் அப்படின்னாவே வந்து உண்மை அப்படின்னாவே கடவுளை குறிக்கக்கூடியது தான். உள்ளே இருக்கக்கூடிய கடவுள். இப்போ வந்து கடவுள் அப்படின்னு பார்த்தா கடன்னா புற பிரபஞ்சத்தை அந்த அனக வாழ்வை குறிக்கக்கூடியது. உள்ளுனா வந்து அந்த அகநிலையில் வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. அதாவது கடவுள் அப்படின்றபோது அகமிருந்து அனகமாக வாழ வேண்டும்னு சொல்லிட்டு சரவணானந்த சாமி கூட சொல்லுவாங்க. இப்போ இது வந்து இயற்கை உண்மை வடிவினன். அப்போ தானே தானாகினா இயற்கை உண்மை வடிவினன் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாம் தானாகி அப்போ அவன்தான், அதாவது எல்லா பொருளையும் அவன் இருப்பான். சர பொருள்கள், சர அசர பொருள்கள், உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள், ஜட பொருள்கள், 1 அறிவுலேருந்து 6 அறிவுக்குள்ளே உள்ளது. அப்புறம் வந்து பஞ்சபூதங்களில், அதாவது மண்ணினுள் மண்ணாய், விண்ணினுள் விண்ணாய், நெருப்பினுள் நெருப்பாய், காற்றினுள் காற்றாய், நீரினுள் நீராய். அப்போ அவன் இல்லாத பொருளே கிடையாது. அவன் தான் எல்லா பொருளையும் இருக்கான். அப்போ எல்லாமே அவனாக இருக்கான். அப்போ அது வந்து எல்லாம் தானாகி அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதில் வந்து கூட 337 வரியிலேருந்து
விண்ணினுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அன்னி நிறைந்த அருட்பெருஞ்சோதி காற்றினுள் காற்றாய் காற்றிடை காற்றாய் ஆற்றலின் ஓங்கும் அருட்பெருஞ்சோதி அனலினுள் அனலாய் அனல் நடு அனலாய் அனலுற விளங்கும் அருட்பெருஞ்சோதி புனலினுள் புனலாய் புனலிடை புனலாய் அணையென வயங்கும் அருட்பெருஞ்சோதி. இப்படி பஞ்சபூதங்களில் அதுக்குள்ளவே அவன் இருக்கிறான் அப்படின்றது வந்து அந்த மண்ணிலையும் நீரில் நிலத்தில் நெருப்பில் காற்றில் ஆகாயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான்ட்டு நம்ம வந்து அகவலில் பார்க்குறோம். அப்போ அவன் இல்லாத பொருளே இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு வந்து தானே தானாகின்னு பார்த்துட்டோம். அவன் இயற்கை உண்மை வடிவனன்னு பார்த்தோம். எல்லாம் தானே, அவன் இல்லாத பொருளே கிடையாது, எல்லா பொருளையும் இருக்கான்னு பார்த்தோம். அடுத்து வந்து அழனாய், தானே தானாகி எல்லாம் தானாகி அழனாய். இப்போ அழனாய்னா அப்படின்னா என்ன மீனிங்? அல்லாதவன் அர்த்தம். ஆனால் இருக்கிறான், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அதாவது இப்போ மண்ணாக இருக்கான், நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மண்ணை பார்க்குறோம், இறைவனை பார்க்குறோம். அது உள்ளார இருக்குது, அந்த தன்மைக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து ஒரு ஜடப்பொருளுக்குள்ளேயே அந்த அணுத்தன்மைக்குள்ளேயே அந்த இறைத்தன்மை இருக்குது. இப்போ ஒரு கல் இருக்குது, கல்லுக்குள்ளேயே அந்த இறைத்தன்மை இருக்குது. நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ கண்ணுக்கு தெரியாதனால நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்போ அலனாய் இருந்தும் இல்லாமல், அதாவது இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால இல்லாததாக இருக்குது. அதாவது அலனாய் இருக்கிறான். தானே தானாகி எல்லாம் தானாகி அலனாய். அப்போ அலனாய்னா அவன் வந்து இருந்து வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது, அப்போ இல்லாத மாதிரி நமக்கு தோன்றுறது. அதுக்கடுத்து வந்து தனிப்பதியாய், பதினா இறைவன், தனினா ஒப்பற்ற பதி, அவனுக்கு நிகர் அவனே தான். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. அவனுக்கு ஒப்புவமை கூற முடியாது. அந்த ஒப்பற்ற பதி, அந்த தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை அப்படின்னு சொல்கிறார். அப்போ தந்தையை என் தந்தை அப்படின்னு உரிமையோடு சொல்கிறார், என் போடுறாரு. அப்போ நம்ம அவர் தான் உயிர் தந்தை, உயிர் தாயாகவும் இருக்கக்கூடியவர். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் அப்படின்னு பாடுவார். அதே மாதிரி நிறைய பாடல் இருக்குது. தந்தையும் தாயும் கூறுவும் யான் போற்றும், சாமியும் பூமியும் பொருளும் சொந்த நல்வாழ்வும் நேயமும் துணையும். இந்த மாதிரி தந்தை தாயை பற்றி நிறைய பாடல் வந்து அருட்பாலில் பாடியிருக்காங்க பெருமான். அப்போ என் தந்தையை என் தாயை அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வரியில் வானே அவ்வான் கருவே வான் கருவின் முதலே வல்லால் என்று அன்பரெல்லாம் உள்ளா நின்றவனை. இப்போ வானேன்னா இப்போ புருவமத்தி. இப்போ அந்த வான் கருவுனா அதில் இருக்க அந்த ஆன்மா. அப்போ அந்த வான்கருவின் முதலே, அந்த வான்கருவுக்கு எது முதலாக இருக்கிறது? அந்த ஆன்ம கருவுக்கு, அந்த புருவமத்தி, இதுக்கெல்லாம் முதலாக இருக்கிறது அந்த இறைவன். அப்போ வெளியில் கூட நம்ம பார்த்தோம்னா அண்டத்தில் ஆகாயன்றது தான் வான். அப்போ அது வந்து அந்த வான் கருவே. அப்போ இந்த அதாவது முதல்ல வந்து சூனிய வெளியில், வெட்ட வெளியில் தான் இருந்துச்சு அந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்பேஸ், அந்த வெளி வந்து வெட்ட வெளியாக சூனியமாக இருக்குது. அப்போ இந்த நட்சத்திரங்கள், இந்த சூரிய சந்திரன் இதெல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி வந்து அது வந்து அந்த இது வந்து ஆன்மாவாக இருக்குது. அப்போ அது வந்து அந்த ஆன்மா வந்த பின்னாடி தான், அந்த வெறும் வெட்ட வழியாக இருந்தது, ஆன்மா வந்த பின்னாடி, அந்த ஆன்மா ஆக்டிவேட் ஆன பின்னாடி தான் வந்து இந்த சூரிய சந்திரர்கள் இதெல்லாம் வருது. அப்போ அதுதான் கருவாக இருக்குது, அந்த ஆன்மா தான் கருவாக இருக்குது. அப்போ வான்கருவின் முதலே. அப்போ அந்த ஆன்மாவுக்கு யார் முதலாக கேபிட்டல் யார் இருக்கா? அந்த பரம்பொருள், அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் தான் வந்து இந்த முத்தொழில்கள் ஐந்தொழில்களை வந்து நடத்தி கொண்டிருக்கார், படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்றது. அப்போ வான்கருவின் முதலே அப்படின்ட்டு. அப்போ இப்போ நம்ம இதில் எடுத்துக்கிட்டால் கூட புருவமத்தி, அந்த புருவமத்தின்றது வந்து இப்போ எப்படின்னா, அதாவது காலிலேருந்து இடுப்பு வரைக்கும் அதை என்ன சொல்லுவாங்க, அந்த தத்துவங்களில் சொல்லும்போது இதுக்கு மண் தத்துவம். இப்போ அந்த கால்லேருந்து இடுப்பு வரைக்கும் மண் தத்துவம், வயிறு வந்து நீர் தத்துவம், நெஞ்சு வந்து நெருப்பு தத்துவம், கழுத்து வந்து அதாவது விசுத்தி, கண்டம் வந்து காற்று தத்துவம், புருவமத்தி ஆகாய தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருதயம் வந்து நெருப்பு தத்துவம், கண்டம் வந்து அதாவது கீழே கால் வந்து மண் தத்துவம், அதுக்கடுத்து வந்து வயிறு வந்து நீர் தத்துவம், நெஞ்சு வந்து நெருப்பு தத்துவம், அது கழுத்து வந்து காற்று தத்துவம், புருவமத்தி ஆகாய தத்துவம். அந்த பஞ்சபூதங்களும் ஒன்று வந்துருச்சு இல்லையா? அப்போ பெருமான் வந்து இப்போ இதை சொல்லும்போது இந்த ஆன்மா வந்து கருவாக இருக்குது. அந்த கருவுக்கு முதலாக இருக்கிறவன், அந்த கேபிட்டலாக இருக்கிறவன் வந்து அந்த எல்லாமல்ல பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த பாடல் வந்து வானே அவ்வான் கருவே வான் கருவின் முதலே வல்லால் என்று அன்பரெல்லாம் உள்ளா நின்றவனே.
இப்போ வல்லாள் வல்லாள்னா அவன் தான் அந்த இறைவன். அந்த இறைவன் தான் வாரி வாரி கொடுக்கக்கூடிய வல்லாள். அப்போ இதை இகலோகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வாரி வாரி கொடுக்க முடியும். இறைவன் அளவுக்கு பெருங்கருணையாக இருக்க முடியாதுல்ல. இப்போ பாரி வள்ளல் இருக்கார், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, அவரால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதுதான். ஆனால் இந்த அண்ட பிரபஞ்சம்லாம் நம்ம வாழ்கிறதுக்கு இந்த பூமியை கொடுத்துருக்காரு. இந்த கோள்கள், நட்சத்திரம், சூரியன், இதெல்லாம் நம்மளுக்காக பெருங்கருணை. அப்போ அந்த வள்ளல் அவர் தான் வந்து பெரிய வள்ளல். அப்போ வல்லாள் என்று அன்பரெல்லாம். அப்போ அன்பர்னா என்ன? இப்போ வந்து என்று அன்பரெல்லாம் தவம் செய்யக்கூடியவங்க தான். இப்போ பெருமான் வந்து அடியவர்கள்ன்றது யார், அன்பர்கள்ன்றது யாருன்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு அகவலில் கூட செடியறுத்தே திட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அற்பெருஞ்சோதி. அந்த அடியர்களுக்கு அந்த செடினா வந்து துன்பம், அந்த பிறவி துன்பத்தை நீக்கி வந்து நல்ல திடகாத்திரமான தேகத்தை, உடம்பை வந்து கொடுப்பாங்க, ஆரோக்கியத்தை கொடுப்பாங்க, இந்த இன்பத்தை கொடுப்பாங்க அந்த அடியவங்களுக்கு, அந்த பக்தி மார்க்கத்தில் அந்த தொண்டு செய்கிறவங்களுக்கு. அதே மாதிரி அன்பர்கள்லாம் தவம் செய்கிறவங்க. அதாவது ஒளிவில் ஒடுக்க உரை விருத்தியில் பெருமான் சொல்லியிருப்பாங்க, அன்பர் என்பது பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைதும் என்று அதில் பயில்வோரை குறித்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ பொருளுக்காக நம்ம இறைவனை கும்பிடக்கூடாது, இந்த இறைவனை கும்பிட்டா நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கும், அந்த புகழ் கிடைக்கும் அப்படின்றதுலாம் இல்லாமல் நம்ம என்றைக்கு அந்த சிவானந்தத்தை அடைவோம் அப்படின்னு அதில் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு தான் வந்து, அந்த தவம் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அந்த வல்லால் வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுப்பான், காட்சி கொடுப்பான். அப்போ அவனுக்கு உள்ளா நின்றவனை, அவனை வந்து நினைக்காதவனை, தவம் பண்ணாதவங்களுக்கு அவன் வந்து இப்போ இது பண்ண மாட்டான். அப்போ வல்லால் என்ற அன்பரெல்லாம் உள்ளா நின்றவனை, அப்போ அன்பரெல்லாம் அவனை தொழுது ஏற்றுறாங்க. அப்போ தேனே செம்பாகே என்று அடுத்த வரி, தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெல்லமுதை. அப்போ தேன் செம்பாகு, அதாவது புறத்தில் இருக்கிறது தேன் செம்பாகு, இது இப்போ நம்ம வெள்ளைப்பாகுன்னு சொல்கிறோம், செம்பாகுன்றோம், அது வெள்ளத்தோட பாகு, சர்க்கரை, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு இனிப்பை தான் கொடுக்கக்கூடிய. இதுக்கும் மேலே அந்த தெளிந்த நீரோடைய மாதிரி இருக்க அந்த தெல்லமுதை, அதை வந்து அந்த இறைவன் தான் அந்த அமுதத்தை வந்து கொடுக்கக்கூடியவன். தேனே செம்பாகு என்று இனித்திடும் தெல்லமுதை, அவன் அப்படி இனிப்பானவனாம். அப்போ சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகீர். அப்போ சிற்சபைனா அந்த புருவமத்தில் உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே அந்த பரம்பொருள் இருக்க இடத்துல வந்து அந்த பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகீர். அப்போ அந்த பெருவாழ்வு எப்படி நம்ம கிடைக்கும்? அப்போ அந்த சிற்சபையில் வந்து நம்ம சிந்தனை செய்யணும். சிந்தனை செய் மனமே, எங்கே சிந்தனை செய்யணும்? பெருமான் சொல்லியிருக்காங்க, ஏதாவது எந்த வித தந்திரத்திலாவது வந்து மனதை இழுத்தி புருவமத்தில் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புருவமத்தில் தவம் பண்ணியதுனால தான் அந்த பெருவாழ்வை, அதாவது அந்த மரணமில்லா பெருவாழ்வை, அந்த இறைவனும் கடவுள் பெருமானும் அந்த இறைவனும் ஒன்றான நிலை, அது மாதிரி நம்மளும் இறைவனும் ஒன்றாகக்கூடிய அந்த நிலையை வந்து அந்த பெருவாழ்வை வந்து பேரின்ப பெருவாழ்வை வந்து அந்த ஆன்ம லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ சிற்சபையில் தவம் பண்ணணும். அப்போ அன்னப்பார்ப்பால் அழகாம் நிலையூடே அம்பலம் செய்து நின்றாடும் அழகர் துண்ண பார்த்து என்னுயிர் தோழியும் நானும் சூதாடுகின்ற அச்சூழலே வந்து உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாராதே ஊரை பார்த்து ஓடி உழல்கின்ற பெண்ணே என்னை பார் என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. இப்போ அந்த அன்னப்பறவை குஞ்சுகள் மாதிரி ரெண்டு கண்ணை வந்து நம்ம மேலே நோக்கி புருவமத்தில் பார்த்தோம்னா பறவையோட குஞ்சு ரெண்டும் ஒட்டிகிட்டு இருக்கும்போது அந்த கழுத்து இப்படி மேலே அப்படி கொக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் சேரும்போது அந்த புருவமத்தி நடுவில் வந்து அந்த புருவமத்தி இருக்கிற மாதிரி அந்த அன்னப்பறவையோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். அப்போ ரெண்டு கண்ணை மேலே நோக்கி புருவமத்தியை நம்ம பார்த்து வந்து அந்த புருவமலத்தில் மத்தியில் அந்த அம்பலத்தில் நின்று ஆடும் அந்த அழகனை வந்து துண்ணை பார்த்து, அப்போ வந்து அவரை நெருங்கி பார்த்து அங்கே இது வந்து தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமான் வந்து தவம் பண்ணுறதுக்கு உரிய பாடல்கள் வந்து நிறையா பாடல் சொல்லியிருப்பாங்க. அதாவது நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்ல அருளாலே நானே அருட்சக்தி நாடடைந்தேன், நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன், இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு. அப்போ இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு, அந்த அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன். முத்தேக சித்தியை வந்து பெருமான் தவம் பண்ணதுனால தான் பெற்றுக்கொண்டாங்க. இங்கே இருக்காங்க இழியாமல், அதாவது இங்கே உயிரோட இருக்காங்க பெருமான் இந்த உலகத்தில். சாமார் அனைத்தும் தவிர்த்து இங்கே ஆமாறு அருளி அருட்பெரும் ஜோதி சொல்லியிருப்பார். அப்போ இந்த உலகத்தில் பெருமான் இருக்காங்க, தவம் பண்ணுறாங்க. தவம் பண்ணுறதுக்கு வந்து தவம் பண்ணி வந்து நானே தவம் புரிந்தேன், நானே அதாவது களிப்படைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே தவம் புரிந்தேன் நானிலத்தீர் அம்பலவான் தானே வந்து என்னை தடுத்தாண்டான் உனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் அப்படின்னு சொல்லுவார் பெருமான். அப்போ தவம் பண்ணி அந்த பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து இதில் வந்து அந்த ஆன்ம லாபத்தை பெற்றுக்கொள்கிறது தான் வந்து
சிற்சபையில் பெருவாழ்வு, அதான் பெருவாழ்வு, அந்த ஆன்ம லாபத்தை பெற்றுக்கொள்வது. அந்த ஆன்ம லாபம்னா என்ன? அந்த பெருவாழ்வு வந்து அந்த இறைவனும் நாமளும் ஒன்றாகக்கூடிய நிலை. அப்போ சிந்தை செய்வின் உலகீர் ஊனேயும் உடல் அழியாது ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே. அப்போ இந்த மாமிச பிண்டம், இந்த ஊனுனா இந்த மாமிசமாகிய இந்த உடம்பு வந்து அது வந்து அழியக்கூடியது. அதாவது இந்த உடம்பு வந்து புலால் உடம்பு. அதாவது இப்போ ஒரு பாடலில் பெருமாள் சொல்லியிருப்பாங்க, பொத்திய மலப்பினி புழு குரம்பைதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்களே. அப்போ இது வந்து இந்த மாமிசத்தாலான உடம்பு வந்து, அதாவது இது வந்து மலம் பிணி புழு தான் இருக்குது இந்த உடம்புக்குள்ள. அது வந்து மேலே தோல் போர்த்தி இருக்குது. அப்போ அந்த உடம்புல வந்து தோல் போர்த்திருக்கு. இதுக்குள்ளார வந்து இந்த உள்ள அதிகமாக வந்து மலம் தான் இருக்கும், இதில் பிணி தான் இருக்குது, புழு தான் இருக்குது. ஆனால் நம்ம சித்தெல்லாம் தரக்கூடிய எல்லா சித்தையும் தரக்கூடிய அந்த சுத்த சன்மார்க்கத்தில் சேர்ந்தா தான் நம்ம இந்த உடம்பு நித்தியமாக என்றைக்கு மரணம் இல்லாமல் நிகழும். இது சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு பெருமான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த இதை வந்து இந்த அழியக்கூடிய இந்த உடம்பு வந்து நித்தியமாக்குறதுக்கு உடல் அழியாது ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேன்னு முடிச்சிருக்காரு இந்த பாடலில். அப்போ இந்த உடம்பு அழியக்கூடிய இந்த மாமிச உடம்பை வந்து அழியாமல் வச்சுருக்கணும் அப்படின்னா வந்து சன்மார்க்க சங்கத்தில் வந்தால் தான் முடியும். கற்பங்கள் பல பல கழியினும் அழியூரா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி. ஒரு கற்பம்னா 4 ஊழி காலம். ஒரு ஊழி வந்தால் உலகம்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போ பெருமான் வந்து எந்த ஊழி வந்தாலும் அழியாமல் நின்று அவங்க இருக்காங்க. அப்போ நாமளும் அந்த நிலையை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஊழிதோறும் ஊழி நம்ம வந்து அழியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உடல் அழியாது ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவேன், அந்த சித்தி நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு கூப்பிட்றாரு. அதுக்காக சத்தியம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. அப்போ என்ன உத்தம சித்தி? அப்போ வந்து இந்த உடல் அழியாமல் இருக்கணும்னா அந்த சன்மார்க்க சங்கத்துக்கு நம்ம வரணும்னு நம்மளை கூப்பிட்றாரு. அவர் பெற்றுக்கொண்ட பேர், அவர் வந்து அழியாமல் இந்த எத்தனை ஊழிக்காலம் வந்தாலும் பெருமான் இருப்பாங்க. அந்த உத்தம சித்தியை பெறுவேர். அப்போ உத்தம சித்தினா என்ன? இப்போ உத்தம சித்தினா வந்து இப்போ அதம சித்தி, மத்தியம சித்தி, உத்தம சித்தி 3 வகையாக சொல்லலாம். இப்போ சாதாரணமாக வந்து இப்போ அசுரர்கள் இவங்கெல்லாம் தவம் பண்ணி வந்து இப்போ கூட நம்ம கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து சிவபெருமான்கிட்டே வந்து ஒரு அசுரன் வந்து வரம் கேட்பான், 6 தலையில் கை வச்சாலும் நான் அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனால் கடைசியில் சிவபெருமான் தலையில் கையை வைக்க வருவான். அப்போ இதெல்லாம் வந்து அதம சித்தி, மத்தியம சித்தி இந்த மாதிரி இருக்குது. இப்போ உத்தம சித்தினா என்ன? அதாவது சித்தினா வந்து சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம், முத்தி என்பது நிலை 300 சாதனம். அதாவது சித்தி அடைவதற்கு முன்னாடி உள்ள நிலை தான் வந்து முத்தி. அப்போ இந்த முத்தின்றது வந்து நம்ம சைவ சித்தாந்தத்தில் இந்த பதமுத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனோட கலந்துறது, அவங்க இறைவனோட திருவடியில் போய் சேர்ந்துருதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிறவியே வேணாம், பிறவாமை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருமான் வந்து இரவாமை வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வு பெறணும், அதுதான் முத்தி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது அகவலில் கூட சொல்லியிருப்பார், என்னையும் பொருளனை எண்ணி என் உள்ளத்தே அன்னையும் அப்பனுமாகி வீட்டிருந்து உலகியல் சிறிது முளம்பிடியாவகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா திறனளித்து அழியாது உருநெறி உணர்ச்சி தந்து ஒளியுற புரிந்து சாகா கல்வியின் தரமலாம் உணர்த்தி. இதுதான் முத்தி, அதான் மரணமில்லா பெருவாழ்வு. சாகா வரத்தையும் தந்து, அப்போ முத்திக்கு அதுக்கு மேலே ஒரு நிலை இருக்குது. சைவ சித்தாந்தம்னா அது முத்தி வரைக்கும் தான் சொல்லியிருக்கு. அப்போ பெருமான் சொன்னது வந்து அந்த சித்தின்றது வந்து என்னென்னா இறைவனும் பெருமானும் ஒன்றா ஆனாங்களே, கலத்தாங்களே, இது இறைநிலையை அறிந்த அம்மையமாதல் அப்படின்னு சொல்லி பெருமான் வந்து அந்த இறைவனும் பெருமானும் ஒன்றா ஆனாங்களே, அந்த நிலையை நம்ம பெற்றுக்கொள்ள கூப்பிட்றாரு. அதுதான் உத்தம சித்தி. அதுக்கடுத்த வரல சொல்லியிருப்பார் அகவலில், சாகாவரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் ஊர் ஆக்கி, பெருமானையும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் என்னையும் நின்னையும் ஓர் ஊர் ஆக்கி யான் உண்ணியபடி எல்லாம் சீர்வுற செய்து உயிர் திறம்பெற அழியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யான் அப்படின்னா ஞானி ஆக்கிட்டாரு. ஞானினா நான் ப்ளஸ் நீ ஆனது, அதாவது நான் வந்து நான் தான் ஆனது தான். அப்போ இறைவனும் பெருமானும் ஒன்றாயிட்டாங்க. அந்த உத்தம சித்தி, அந்த நிலை சேர்ந்த அனுபவம், அதுதான் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேன். அதான் மொதல் பாடல்னு சொல்லி வராங்க பெருமான். அதாவது சத்தியம் சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14வது பாடல் முடிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து 15வது பாடலில் வந்து சத்திய வேதாந்தம்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இதோட இன்று வந்து பெருமானாரோட அருளால் வந்து நம்ம இந்த 14வது பாடல்களை பார்த்துட்டோம். அதாவது தானே தானாகி, அவன் தான் வந்து இயற்கை உண்மை வடிவினன். அவன் இல்லாத பொருளே கிடையாது, எல்லாம் தானாகி, உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள், மண்ணில் நீரை நெருப்புல நெருப்பா காற்றில் காற்றா, அப்போ எல்லாம் அவனாக இருக்கான். எல்லாம் தானாகி அலனாய் அவன் இருந்தாலும் இல்லாத மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது, எல்லா இடத்துலையும் இருக்கான். தனிப்பதியாக அந்த ஒப்பற்றவனா,
அந்த விலங்கினும் என் தாயே என் தாய். அவர் தான் அந்த உரிமையோடு சொல்கிறார். அவர் தான் உயிர் தந்தை. உலகில் பெற்ற தந்தை, உபச்சாரத்தால் பெற்ற தந்தை. அவர் தான் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உண்மை தந்தை. அப்போ என் தந்தையை என் தாயை வானே அவ்வான்கருவே புருவமத்தில் இருக்கவனே அந்த ஆன்மாவே அந்த ஆன்மாவைக்கு முதலே வானே அவ்வான்கருவே வான்கருவின் முதலே வல்லால் என்று அன்பரெல்லாம் உள்ளா நின்றவனே. அவன் தான் வாரி வாரி கொடுக்கக்கூடிய கருணையாளன். அவன் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அவன் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தல் ஆக்கல் கழித்தல் ஆக்கல் அழித்தல் காத்தல் அந்த அருளல் மறைதல் இந்த 5 தொழில் நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த வள்ளல் அந்த பெருங்கருணை இந்த அன்பரெல்லாம் தவம் பண்ணுறவங்கெல்லாம் நின்று தவம் செஞ்சு போற்றி கொண்டிருக்காங்க. தேனே செம்பாகே என்று இனித்திரும் தெல்லமுதே சிற்சபையில் நம்ம தவம் பண்ணணும். அந்த பெருவாழ்வை அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளணும். அதனால் அங்கே சிந்தனை செய்யுங்க. சிந்தனை செய்மீன் உலகீர் இந்த ஊனையும் உடல் அழியாது ஊழிதோறும் ஓங்கும். இந்த அழியக்கூடிய உடல் அழியாமல் வச்சுக்கோங்க. ஊழி நிற்கிற மாதிரி பெருமான் செஞ்ச மாதிரி நாமளும் செய்யணும். அந்த சித்தியை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் உத்தம சித்தி. இறைவனும் நம்மளும் ஒன்றாகக்கூடிய நிலை, இறைநிலை அறிந்து அம்மையம் அதில் அந்த உத்தம சித்தியை பெறுவீர். அதனால சத்தியம் சொல்கிறாரு பெருமான். சத்தியம் சொன்னேனே அப்படின்னு முடிச்சிருப்பாரு. பெருமானாரோட அருளால் முடிவு பெற்றது. அன்பர்களே, நன்றி, வணக்கம். ராமலிங்க அபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். நன்றி அன்பர்களே, வணக்கம்.